நடிகர் அருண் விஜயோடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவருக்கு முதல்ல ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, அவர் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹேப்பி பர்த்டே அருண் விஜய். அருண் விஜய் அப்படிங்கிற ஒரு பேரு முன்னாடி அருண்குமார்னு தாங்க இருந்திருக்கு. 1977 நவம்பர் 19 பிறந்திருக்காரு. தன்னுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால இவருக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எளிதில் கிடைச்சிருச்சு. ஆனால் இவருக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது தொடர்ந்து இவருடைய உழைப்பினால மட்டுமே தான் இவருக்கு கிடைச்சிது. 1995 முறை மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக தான் இவர் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாரு. 1998 துள்ளி திரிந்த காலம், எஸ்பெஷலாக 2001 பாண்டவர் பூமி, இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்குது. எஸ்பெஷலாக 2001 ரிலீஸ் ஆன பாண்டவர் பூமி படம் இப்போவுமே கேடிவியில் போட்டால் எல்லாருமே உட்காந்து ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவர் எதிர்பார்த்த சக்ஸஸ் அப்படிங்கிறது அவர் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் கிடைக்கல. அந்த டைமில் தான் அருண்குமார் அப்படிங்கிற ஒரு பேரை அருண் விஜய் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா மலைமலை, மாஞ்சாவேலு, தடையர்த்தாக்க இந்த மாதிரியான படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் இவர் இவ்வளோ படங்கள் நடிக்கிறாருங்கிற பட்சத்தில் இவர் தன்னுடைய ஃபிசிக், அதாவது உடல் கட்டமைப்பை அவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுவாருங்க. இப்படி இருந்த டைமில் 2015 வந்த ஒரு படம் தான் என்னை அறிந்தால். அந்த படத்தில் ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார் அருண் விஜய். அந்த படத்தில் விக்டார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அஜித் அவர்களுடைய கேரக்டருக்கு நிகராக பேசப்பட்டுச்சு. அந்த ரோலை ப்ளே பண்ணவர் தான் அருண் விஜய். அந்த படத்துக்கு அப்புறமா அருண் விஜயோடைய மார்க்கெட் லெவல் அப்படிங்கிறது பல மடங்கு ஏறிடுச்சுங்க. அதுக்கப்புறமா 2019 டைரக்டர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் வெளிவந்த தடம் திரைப்படம். இந்த படத்துடைய கதை உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் ஃபஸ்ட்டு பிச் பண்ணியிருக்காங்க. ஒரு சில காரணங்கள்னால அந்த ப்ராஜெக்டை உதயநிதி ஸ்டாலின் அந்த டைம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த ஸ்கிரிப்ட் தான் அருண் விஜய் அவர்களுக்கு போயிருக்கு. அந்த படத்தை அருண் விஜய் அக்செப்டும் பண்ணி அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அருண் விஜய்க்கு அந்த படம் மிகப்பெரிய ஒரு பேரும் வாங்கி கொடுத்துச்சு. இவருடைய அவார்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, என்னை அறிந்தால் படத்துக்கு மட்டுமே இவர் வாங்கின அவார்ட்ஸ் ஃபிலிம்ஃபேர் அவார்ட், எடிசன் அவார்ட், நார்வே தமிழ் ஃபிலிம் அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மற்றும் பெஸ்ட் வில்லன் இந்த மாதிரி கேட்டகரிஸில் அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிருக்காரு. தடம் படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அருண் விஜய் உடைய படம் அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். இவருடைய அந்த ஸ்டோரி செலெக்ஷன் அப்படிங்கிறது மக்களை எந்த அளவுக்குமே எந்த இடத்துலையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அருண் விஜய் மேலே ஒரு ரேண்டம் ஆடியன்ஸு கூட வந்துச்சுங்க. விஜயகுமாருக்கு அப்புறமா அருண் விஜய், அருண் விஜய்க்கு அப்புறமா ஆர்னவ் விஜய். ஆமாங்க, அருண் விஜயோடைய பையன் ஆர்னவ் விஜய் 2022 ஓ மை டாக் அப்படிங்கிற ஒரு படத்தை அருண் விஜய் அவர்கள் தன்னுடைய பையனோட சேர்ந்து நடிச்சிருப்பார். அந்த படத்தை சூர்யா ஜோதிகா தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் அர்ணவ் விஜயோடைய நடிப்பு பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரொமோஷன் ஒர்க்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தாலும் அந்த ப்ரொமோஷனுக்கு வர்த்தான ஒரு மூவியாகவும் இருந்துச்சு. எஸ்பெஷலாக அர்ணவ் விஜயோடைய நடிப்பு எல்லாராலையும் வெகுவாக பாராட்டப்பட்டுச்சு. இப்போது அப்கமிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப நோட்டபிளான ஒரு ப்ராஜெக்ட்னா அது வணங்கான் தான். வணங்கான் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் முதல்ல சூர்யா இவருக்கு தான் பிச் பண்ணப்பட்டுச்சு. 2D என்டர்டெயின்மெண்ட்டுடைய ப்ரொடக்ஷனில் தான் இது ப்ரொடியூஸ் ஆகிறதாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த வணங்கான் ஸ்கிரிப்டில் சூர்யா அவர்கள் சில ஸ்டோரி கரெக்ஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் பாலாக்கிட்ட சொல்ல போக, ஸ்டோரி கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது, நான் வேணா வேறு ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டைரக்டர் பாலா வேறு ஆர்டிஸ்ட்டை தேட ஆரம்பிச்சிட்டாரு. 2D ப்ரொடக்ஷன்ஸும் அந்த வணங்கான் ப்ராஜெக்ட் வெளியே வந்துட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போது அருண் விஜய் கைக்கு போயிருக்கு. வணங்கான் படத்தில் அருண் விஜய் அவர்கள் சூர்யாவோட இடத்த பிடிச்சிட்டு அவர் அந்த ப்ராஜெக்டில் கமிட் ஆகிட்டார். இந்த மாதிரி ஒரு ஹீரோஸ் மிஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான் வேறு ஒரு ஹீரோவுக்கு ஒரு மைல் ஸ்டோனாக போய் அமையுதுங்க. எஸ்பெஷலி வணங்கான் சூர்யா ஸ்டோரி கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் இது எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படிங்கிறத மக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. காரணம், இப்போ சூர்யாவுக்கு கங்குவா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக அமைஞ்சிருச்சு. அண்ட் இன்னொரு சைடு வணங்கான் ஸ்கிரிப்டை எதனால் சூர்யா ரிஜெக்ட் பண்ணார்? நந்தா படம் மூலமாக சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்தவர் தான் பாலா. இப்போ அவருடைய ஸ்கிரிப்டே சூர்யா ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார். இந்த மாதிரி ஒரு ரேண்டம் ஆடியன்ஸ் கொஸ்டின் கேட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த ப்ராஜெக்ட் அருண் விஜய் கைக்கு போயிருச்சு. இப்போ அருண் விஜய் அவர்கள் இந்த ஒரு படத்தை எந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மெருகேற்றி இருக்காரு, அண்ட் அவருடைய நடிப்பு இந்த படத்தில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது, பாலா கூட இணைஞ்சு அருண் விஜய் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிற பட்சத்தில் அருண் விஜயை எந்த அளவுக்கு பாலா செதுக்கி இருக்காரு, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு வணங்கான் படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே பதில் கிடைக்கும். அருண் விஜயோடைய கரியர் இந்த மாதிரி இருக்கும்போது சில விஷயங்கள்ல அருண் விஜய் மேலே பிளாக் மார்க் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா சீமராஜா படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகும் போது யார் யாரெல்லாம் மாஸ் பண்ணுறதுன்னு ஒரு விவஸ்தையெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை போட்டிருப்பாரு. அது தெளிவாக தெரியுது அருண் விஜய் வந்து சிவகார்த்திகேயனை மென்ஷன் பண்ணி தான் அதை போட்டிருக்காருன்னு. உடனே மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே யாரோ என்னுடைய ட்விட்டரை ஹேக் பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பொதுத்தளத்தில் சொல்லியிருப்பார்.
அதே மாதிரி சில இடங்களில் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனை பார்த்து அருண் விஜய் அவர்கள் முறைக்கிற மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிவகார்த்திகேயனை பார்த்து அருண் விஜய் பொறாமப்படுறாரு. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வளர்ந்துட்டாரு. நம்ம எப்போ இருந்தோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அந்த ஒரு க்ரோத் அப்படிங்கிறதோ அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறதோ கிடைக்க மாட்டேங்குதுங்கிற பொறாமையில் அருண் விஜய் அவர்கள் இவ்வளோ தூரம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான பிஹேவியர்ஸை கண்டிப்பாக அருண் விஜய் அவாய்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரேண்டம் ஆடியன்ஸ் முதற்கொண்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையிலேருந்து அருண் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வால்வ் ஆகாமல் தன்னை பாதுகாத்துக்கிட்டாரு. உங்களுக்கு அருண் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு ஃபேவரட்டான படம் எது? அவர் பண்ண கேரக்டர்ஸில் உங்களுக்கு பண்ண ஃபேவரட்டான கேரக்டர் எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே அருண் விஜய்.